Hi students and friends. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்குரூப்னா என்ன, ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ப்ராப்பர் சப்குரூப்ஸ். ஸோ இதை பற்றின விவரங்கள் எக்ஸாம்ஸில் தான் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா இது படித்தாதான், இது தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய தியரம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? இப்போ குரூப்னா என்னன்னு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அபிலியன் குரூப்னா என்ன, மோனாய்டுனா என்ன, செமி குரூப்னா என்ன. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதில் சில எக்ஸாம்ஸ் ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ இது அதனுடைய அடுத்த டாபிக் தான் சப் குரூப். நம்ம குரூப்னா என்னன்னு தெரியும், நம்ம சப் குரூப்னா என்னங்கிறத பார்க்க போறோம். பாருங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு ஜி கமா ஸ்டார் வந்து ஒரு குரூப்பா இருக்கு. குரூப்னா என்ன அர்த்தம், அதுல 4 கண்டிஷனையும் பூர்த்தி செய்யணும். என்ன கண்டிஷன்லாம்? க்ளோசரு, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ் 4 ப்ராப்பர்ட்டியுமே பூர்த்தி செஞ்சிச்சுன்னா அந்த குரூப்புக்கு பேர் தான் அது பேர் தான் குரூப். ஓகேவா? ஒரு செட்டு வந்து 4 ப்ராப்பர்ட்டியும் பூர்த்தி செஞ்சிச்சுன்னா அந்த செட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? குரூப்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு குரூப் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ இது ஒரு குரூப். தென் H, ஸ்டார் இஸ் to be a subgroup of G, ஸ்டார். ஓகேவா? ஸோ இதனுடைய மொத்த அர்த்தம் 2 வரியில சொல்லித்தரேன். இங்க இருக்கிற 4 லைன்ஸோட அர்த்தம் வந்து 2 லைன் தான். H subset of G. H subset of G. H subset of G. இது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இந்த H வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனா தான். ஃபர்ஸ்ட் இந்த Hங்கிறது குரூப்பா இருக்கணும். இது எப்படி? ரெண்டாவது அந்த ஜியில இருக்கிற எலமெண்ட்ஸ் Hல இருக்கணும். ஜில இருக்கிற எலமெண்ட்ஸ் Hல இருக்கணும். எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜில வந்து 1 2 3 ஃபார் எக்ஸெட்ரா 100 வரைக்கும் இருக்குன்னு வைங்க. Hல 100, இந்த 100s அப்படியே இருக்கலாம், தப்பு இல்லை. அப்படி இல்லாட்டாலும் இந்த இருக்கிற கொஞ்சம் நம்பர் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லை, 2 4 8 சம்திங் 100 இப்படி கூட இருக்கலாம். இங்கே ஈவெண்ட்ஸ் நம்பர் ஆகலாம், எதுனாலும் இருக்கலாம். ஒன்று இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கணும். ரெண்டாவது H தனியாக நம்ம எடுத்து பார்த்தா அது குரூப்பாக இருக்கணும். குரூப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த 4 கண்டிஷனையும் 4 ப்ராப்பர்ட்டியும் பூர்த்தி செய்யறதா இருக்கும். ஃபர்ஸ்ட் H குரூப்பாக இருக்கும். இங்கே இருக்கிற எலமெண்ட் இதில் இருந்துச்சுன்னா H சப்செட் ஆஃப் G நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஜிக்கு இந்த H வந்து சப் குரூப்னு அர்த்தம். புரியுதா? 2 கண்டிஷன். ஒன்று H குரூப்பாக இருக்கணும். குரூப்பாக இருக்குன்னா 4 ப்ராப்பர்ட்டி செய்யணும், பூர்த்தி செய்யணும். இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ் இதுல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா H வந்து ஜிக்கு சப் குரூப்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதுதான் இதுக்கு மொத்தம் 4 லைனுக்குள்ள அர்த்தம். இந்த 2 அர்த்தம் தான், இந்த 2 பாயிண்ட்ஸ் தான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இங்க எக்ஸாம்பிள்ஸும் இஸ் அண்டர் அடிஷன். ஸ்டார் பிளஸ் இருக்கு, ஸ்டாருக்கு பதிலாக பிளஸ் இருக்கு, அண்டர் அடிஷன். இசட் கமா பிளஸ் வந்து கியூ கமா பிளஸுக்கு சப் குரூப், இது அதுக்கு சப் குரூப். இது ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸ் இதுக்கு சினா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், தமிழ்ல கலப்பெண்கள்பாங்க. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுக்கு இது சப் குரூப், இதுக்கு இது சப் குரூப், இதுக்கு இது சப் குரூப். ஓகேவா? அப்போ இந்த 3ம் இதுக்கு சப் குரூப், இந்த 2ம் இதுக்கு சப் குரூப், இந்த 1 இதுக்கு சப் குரூப். ஸோ ஒரே ஒரு லைன்ல உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். அண்டர் அடிஷன் ஆப்ரேஷன்ல உங்களுக்கு சப் குரூப்னு சொல்லலாம். இது இருக்கும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரைட்டா? சரி, இப்போ சப் குரூப்னா என்ன தெரிஞ்சுட்டா, Hங்கிறது குரூப்பா இருக்கணும். ஜில இருக்கிற எலமெண்ட்ஸ் Hல இருந்துச்சுன்னா H வந்து ஜிக்கு சப் குரூப்னு சொல்லலாம். சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன பண்ணா, ப்ராப்பர் சப் குரூப் பார்க்க போறோம். ஓகேவா? ப்ராப்பர் சப் குரூப், சாரி இம்ப்ராப்பர். ஃபர்ஸ்ட் இம்ப்ராப்பர் பார்த்து அடுத்து ப்ராப்பர் பார்ப்போம். இம்ப்ராப்பர் சப் குரூப், ப்ராப்பர் சப் குரூப். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்துக்கிடுவேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஒரு செட் இப்படி எடுக்கிறேன். ஓகே, Z6 6 பிளஸ். ஓகே, Z பிளஸ் இருக்கா? ஸோ இதில் கீழே 6 6ன்னு கொடுக்குறேன். கீழே 6 6ன்னு கொடுக்குறேன். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இசட்ல வந்து 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. 0 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய ஆர்டர் வந்து
6. என்னுடைய ஆர்டர் வந்து 6. சரியா? இப்போ இந்த 6 எதெல்லாம் டிவைட் பண்ணும்? 2 டிவைட் பண்ணும். இருக்குல்ல 6 எது டிவைட் பண்ணும்? 2 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 6 டிவைட். ஓகேவா? 1 2 இந்த செட்ல இருக்கிற நம்பர்ஸ்ல இந்த செட்ல இருக்கிற நம்பர்ஸ்ல வந்து எது நமக்கு இது டிவைட் பண்ணும்? 1 2 3 6 நிச்சயம் நம்ம டிவைட் பண்ணும். ஓகேவா? 6 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எழுதி 1 2 3 6. எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போனா இசட் 6 கமா பிளஸ் 6. ஓகே அப்படி எடுக்கிறோம். இசட் 6 கமா பிளஸ் 6ன்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். ரைட்டா? ஸோ இதுல நல்லா கவனிங்க. இந்த இசட் 6னா இசட்டுங்கிறது இன்டிஜர்ஸ். இசட்டுங்கிறது என்னது? இன்டிஜர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அப்போ ஒரு 6 இன்டிஜர் உள்ள செட்டு. 6னா நம்ம ஆர்டர். அதில் ஆர்டர்னா என்ன? அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதான் ஆர்டர். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள ஒரு நம்பர் இருக்கா சொல்லுவோம் 0 1 2 3 4 5. மொத்தம் எத்தனை? 6 எலமெண்ட்ஸ் இருக்கா? அப்போ இசட் 6 நம்ம இப்படி சொல்லலாம். இசட் 6 நம்ம செய்யலாம். இப்படி சொல்லலாம். 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5. ஸோ 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. ரைட். இப்போ இதோட ஆர்டர் என்ன? ஆர்டர் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 6. இப்போ இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 எதெல்லாம் டிவைட் பண்ணும்? 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், அண்ட் 6 டிவைட் பண்ணும். ஓகேவா? 6 ஓட டிவைசர் வந்து 1 2 3 6. ஓகே, ஆர்டர் ஜி 6ங்கிறதுனால இப்படி எடுத்துக்கிறோம். 6 ஓட டிவைசர் 1 2 3 6 4 டிவைசர் இருக்கு. அப்போ இதுக்கு வந்து இந்த Z6க்கு வந்து 4 சப் குரூப்ஸ் இருக்கும். 4 சப் குரூப்ஸ் இருக்கும். ஒரு குரூப்பை நம்ம எடுக்கிறோம். அந்த குரூப்போடைய ஆர்டர் என்னன்னு பார்க்குறோம். அந்த ஆர்டரை எந்தெந்த நம்பர்லாம் எத்தனை நம்பர்ஸ் டிவைட் பண்ணு பார்க்குறோம். அத்தனை சப் குரூப்பு அந்த குரூப்புக்கு இருக்கும். அதை என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அந்த 4 சப் குரூப்பை H1 எழுதலாம், அடுத்து H2 எழுதலாம், H3 H4. ஓகே, சப் குரூப்பை நம்ம H தான் எடுப்போம். அப்படிதான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால H1 H2 H3 H4. 4 சப் குரூப் இருக்கும். 1 2 3 4 டிவைசர் இருக்கனால. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டிவைசர் என்ன? 1. இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. 1னா ஃபர்ஸ்ட் 0. அந்த குரூப் உடைய ஃபர்ஸ்ட் இது எழுதியாச்சு. 0 1னா. சரி, 2னா 0, 1 0, 1. சரி, 3 அப்படின்னா நம்ம இப்படி எழுதலாம் 0, 1, 2, சரி இப்படி எழுதிக்கலாம். தப்பு கிடையாது. ஒரு 3 எலமெண்ட்ஸ் வரும். இல்லைன்னா 1 2 3 அப்படி எப்படினாலும் எழுதிக்கலாம். இந்த 6 அப்படின்னா எல்லாரும் 0 1 2 3 0 1 2 3 4 5. ஓகேவா? 4 5. அப்போ H1 இது, H2 இது, H3 இது, H4. ஸோ இத்தனை சப் குரூப் வந்து நம்ம Z6க்கு செய்யலாம், நம்ம எழுதலாம். சரியா? ரைட். இப்போ ஒரு குரூப் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி சப் குரூப் எழுதுன்னு படிச்சிட்டோம். சரி, இப்போ 4 சப் குரூப் இருக்குல்ல, இந்த 4 சப் குரூப்ல எது ப்ராப்பர் சப் குரூப், எது இம்ப்ராப்பர் சப் குரூப் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்டும் இந்த லாஸ்டும் இம்ப்ராப்பர். இந்த ஃபர்ஸ்டும் இந்த லாஸ்டும் நமக்கு இம்ப்ராப்பர் சப் குரூப். என்ன இருக்குல்ல, இந்த சென்டர்ல வர்றது எல்லாமே ப்ராப்பர். ப்ராப்பர் சப் குரூப். அவ்வளவுதான். இப்போ புரியுதா? ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க. குரூப்புடைய ஆர்டர்ல இருந்து நம்ம சப் குரூப் வந்து நம்ம எழுதுறோம். அப்படி எழுதும்போது ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்குதும் லாஸ்ட்டுக்கும் நமக்கு என்ன வருதுன்னா அது இம்ப்ராப்பர் சப் குரூப். சென்டர்ல இருக்கிற எல்லாமே நமக்கு ப்ராப்பர் சப் குரூப். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இம்ப்ராப்பர் சப் குரூப். இப்போ டெஃபினிஷனை பாருங்க. இம்ப்ராப்பர் சப் குரூப்புக்கு டெஃபினிஷன் G, ஸ்டார் அண்ட் G, ஸ்டார்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த H4 பாருங்களேன், இந்த H4ம் Z6 ஈக்குவலா? H4 Z6 ஈக்குவலா? ஸோ அப்போ இதுவும் அப்படிதான். அப்போ அதே தான் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ G, ஸ்டாரும்
அண்ட் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஒரே ஒரு எலமெண்ட் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஒன்று ஆக்கலாம் இதுதான் இ ஒரே ஒரு எலமெண்ட் இ ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இம்ப்ராப்பர் சப்குரூப் ட்ரிவியல் சப்குரூப் இம்ப்ராப்பர்னா ட்ரிவியல் சப்குரூப்னு சொல்லுவோம் ரைட் அதுல இருக்கிற ஆல் த அதர் சப்குரூப் ஆர் கால்டு த ப்ராப்பர் அண்ட் நான் ட்ரிவியல் சப்குரூப் அதை தவிர சென்டர்ல இருக்கிற எல்லாமே நமக்கு ப்ராப்பர் சப்குரூப்னு சொல்லி செய்யலாம் நம்ம எழுதலாம் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சுட்டா இப்போ சப்குரூப்னா என்ன இம்ப்ராப்பர் சப்குரூப்னா என்ன ப்ராப்பர் சப்குரூப்னு தெரிஞ்சுட்டா ஸோ இதுதான் சரி கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதில் நோட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க தமிழ்ல கூட எழுதிக்கலாம் எப்படிதான் இப்போ 6 போய் சரியா போயிட்டு இது Z3ன்னு வச்சுக்கிடுவோம் Z3 இங்க Z3ங்கிற போது நம்ம என்ன சொல்லுவோம் 0 1,2 எழுதுவோம் அப்படிதானே ஸோ இதுக்கு எத்தனை சப்குரூப் இதுக்கு எத்தனைன்னா ஆர்டர் வந்து 3 ஆர்டர் 3 எதெல்லாம் டிவைட் பண்ணும் 1 டிவைட் பண்ணும் 3 டிவைட் பண்ணும் அவ்வளோதான் அதாவது 3ங்கிறது நமக்கு ஒரு பிரைம் நம்பர் அப்போ பகா எண் பகா எண்ணுன்னா என்ன அர்த்தம் ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அப்போ 1 3 தான் டிவைட் பண்ணும் அப்போ இதுக்கு இருக்கிறதே 2 சப்குரூப் தான் இருக்கும் இருக்கிறதே 2 சப்குரூப் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் சப்குரூப் H1 இருக்கும் செகண்ட் சப்குரூப் வந்து H3 இருக்கும் சரி H2 செகண்ட் சப்குரூப் வந்து இப்படி இருக்கும் ஓகேவா இது H1 இருக்கும் அடுத்த சப்குரூப் அப்போ ஃபர்ஸ்ட் சப்குரூப் லாஸ்ட் சப்குரூப் மட்டும் தான் இருக்கும் சென்ட்ரல் சப்குரூப் வராது அப்போ கொடுத்திருக்கிற ஆர்டர் பிரைம் நம்பரா இருந்தா நமக்கு இம்ப்ராப்பர் சப்குரூப் மட்டும்தான் இருக்குமே தவிர ப்ராப்பர் சப்குரூப் இருக்காது பிரைம் நம்பரா இருந்தா 5 எடுத்துக்கிடுங்க 7 எடுத்துக்கிடுங்க ஸோ அதை டிவைட் பண்ணிக்கலாம் 5 1,5 1,7 1,11 இப்படிதான் நம்ம போடுவோம் அப்போ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு குரூப் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தான் இருக்கும் சென்டர்ல எந்த குரூப் இருக்காது அப்படின்னா இம்ப்ராப்பர் குரூப் மட்டும்தான் அதுக்கு இருக்கும் ப்ராப்பர் சப் குரூப் இருக்காது எதுக்கு ஆர்டர் பிரைம் நம்பரா இருந்தா ஓகேவா புரியுதா ரைட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் டாபிக்கோட மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்